28ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஒரே ஒரு நம்பர் ஏபியில் எடுக்கலாம். அடுத்து நேற்று மெம்பர்ஷிப்பில் ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன், அதுவுமே இன்றைக்கி மேட்ச் ஆகுது. அதுவுமே இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம 373ன்ற ஒரு நம்பர் எடுத்தோம். ஸோ அது வரல. இருந்தாலுமே பிசியில் ஒரு 73 ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து ஃபாலோ நம்பர் ஒன்று கொடுத்துருந்தேன், பிசி 44. அது வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிடுச்சு. எங்கே கொடுத்தேன் அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா நான் வீடியோவில் கொடுக்கல. ஓகேவா? அது எப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இதை பார்த்துருவோம். என்னென்னா, இந்த 45லிருந்து இந்த 39 வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? இது எப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு இந்த கேம் வந்து இந்த 53லேருந்து 35 எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து இன்றைக்கி, அதாவது 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகேவா? இந்த 63 வந்ததுக்கப்புறமே அதை யோசித்தேன், 36 அப்படின்னு 78 வந்த உடனே. ஆனால் நமக்கு வந்து அந்த கெஸ்ஸிங் கரெக்டாக, அதாவது இந்த 54 நடுவில் இருக்குது, அதை நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். இல்லைன்னா இந்த 24 கரெக்டாக எடுத்துருக்கலாம். அதோடு இந்த மேலே 42ன்னு வந்துச்சு, அதனால் கொஞ்சம் மிஸ்ஸிங். அது இல்லாமல் இந்த 24 42 வந்தாலே 36 63 இல்லை 18 81 வந்துடுது. இப்போவுமே 24 தான் வந்திருக்கு. அதனால் திரும்பவுமே அந்த 36னுடைய செட்டு ஆப்போசிட்டு வச்சு எதாவது இங்கே வந்துடுமான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பாருங்கள், 31க்கு ஒரு 24. ஓகேவா? அந்த மாதிரி வந்துன்னு தான் இருக்குது. பாருங்கள், 24க்கு ஒரு 18. ஸோ திரும்பவுமே ஒரு 24 வந்திருக்கு. அதனால் அந்த 36ன்ற நம்பரையும் ஆப்போசிட்டில் ஒரு 86வோ இல்லை ஒரு 68வோ இல்லை ஏதோ ஒரு நம்பர் அதை 36ல் ஆப்போசிட் பண்ணி வந்துடுமான்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஏபியில் தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதாவது 18 81, 36 63, அதுக்கப்புறம் என்ன 86 68. அப்படி இல்லைன்னா அது நம்பர் இன்னும் எப்படி ஆப்போசிட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரு ஏபியில் வருமானு பார்த்துக்குங்க. ஓகேவா? ரெண்டாவது இந்த 086ன்ற பாக்ஸ் ஒன்று வரணும். ஒருவேளை அது இன்றைக்கி 860 அப்படின்னு வந்துடுமான்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, பார்க்கலாம். ஏன்னா இந்த 31க்கு ஒரு 36 வந்துச்சு. அதே மாதிரி இந்த 13க்கு ஒரு வேளை, அதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 63 அப்படின்ற நம்பர் வருமானு கூட பார்த்துக்குங்க. ஒன்று 637ன்ற ஒரு நம்பர் வந்துடுமான்னு பாருங்கள். ஒன்று 637ன்ற நம்பருமே வந்து இந்த பாக்ஸ் 367 திருப்பி கூட இங்கே அடிக்கலாம். அதனால் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அதாவது 637 அப்படின்ற நம்பர். ஓகேவா? ஏன்னா இந்த 73 37 பிசியில் ஒன்று வரணும். அதுவுமே பாருங்கள். ஸோ இன்றைக்கி 28ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். இங்கே நல்லா பாருங்கள், இந்த 90, இந்த 59. அதாவது இங்கே என்ன சொன்னோன்னா, இந்த 53க்கு 35 இந்த வின்னிங்கை மிஸ் பண்ணேன் நான். எப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 54க்கு 45ன்னு வந்தது. ஓகேவா? 54க்கு 45. அதுக்கு இருக்கிற 94 டேரெக்டாக 94ன்னே வந்துருச்சு. ஓகேவா? இப்போது கரெக்டாக கேமு பாருங்கள். அடுத்து என்ன வந்துச்சுன்னா, இந்த 39 வரும்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காகவே 39 94 அப்படின்னு ப்ளே பண்ணால் அது வரல. ஏன் வரல அப்படின்னா, இங்கே கேம் வந்து 90ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 59ல் முடியணும். ஓகேவா? இந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 54க்கு 59ன்னு வச்சவங்க அதாவது சி போர்டு ஆப்போசிட் பண்ணி 59க்கு 54, இந்த 90க்கு 40ன்ற ஒரு நம்பர் வைக்கணும். கரெக்டாக 40ன்ற நம்பர் இங்கே வந்துச்சு. ஓகேவா? 90க்கு 40 வந்துச்சு. இப்போ கேப்பில் நமக்கு பாருங்கள், அடுத்து இந்த 75 வந்துச்சு, இந்த 90க்கு 40ன்னு வந்துச்சு. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே கேப் நம்பர் இந்த 39. அது கரெக்டாக 39 வந்துச்சு. நாம் இந்த 3 நாள் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு ஒருவேளை கேம் மாறிச்சுன்னு விட்டோம். ஆனால் அவங்க கரெக்டாக அந்த கேமை எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், 39ன்னு அப்படி வச்சுட்டு இங்கே எப்படி 90க்கு 59 வந்துச்சோ கரெக்டாக அதே மாதிரி இந்த 53க்கு திருப்பி ஒருவேளை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தா கரெக்டாக 53 35ன்னு திருப்பி வச்சு கேமை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது அதே மாதிரி இங்கே நாம் ட்ரை பண்ணுவோம். இப்போ என்னன்னா, நமக்கு இந்த 63க்கு 36 வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு அடுத்த ஒரு நாள் கேப்பு
இங்கே ஏபியில் 40ன்னு இருக்குது. அந்த 40 கரெக்டாக 54ன்னு திருப்பியாச்சு. ஓகேவா, 54ன்னு. இப்போ நமக்கு என்ன வருதுன்னா, அடுத்த நம்பர் பாருங்கள், இந்த 87க்கு 78 அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த 42க்கு 24 அப்படின்ற நம்பர் வந்துடுச்சு. இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு என்ன வரணும்னா 20ன்ற நம்பர் வரணும். ஆனால் இங்கே 40 இருக்குது. ஓகேவா, இங்கே 40 இருக்குது, ஒரு 83 இருக்குது. இந்த 40க்கு ஒரு 54 வந்துச்சு. அது கீழே 83 பிசியில் வந்துச்சு. ஓகேவா, இப்போ நமக்கு 44 அப்படின்ற நம்பரு வந்துச்சு. இந்த 44 நமக்கு இங்கே 99ல் இருக்குது. இவ்வளோ லாங் போகல அப்படின்னா நமக்கு மேலே தான் எடுக்கணும். மேலேயும் நமக்கு வந்து இந்த பிசி 44 செட் ஆகலை. இப்போ ஏபி 24 மட்டும் இங்கே செட் ஆகிருக்கு. ஓகேவா, அதனால் இந்த 20ன்ற நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வரணும். அதாவது 02 20 அப்படின்ற நம்பர் திரும்பணும். அது வந்ததுக்கப்புறம் இந்த 40 எப்படி நமக்கு இங்கே 54ன்னு திருப்பினாங்களோ அந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற 16 நமக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஒருவேளை 11ன்னு அடிக்கணும், இல்லைன்னா 66ன்னு அடிக்கணும். ஓகேவா, அப்போ இன்றைக்கி இந்த 20ன்ற நம்பர் இவங்க கரெக்டாக வந்துச்சுன்னா இந்த 616லேருந்து தான் இந்த இடத்துல வரணும். ஓகேவா, 29ஆம் வரணும். அதனால் ஏபியில் நம்ம 20 அப்படின்ற ஒரு நம்பரை மட்டும் ட்ரை பண்ணுவோம். 20ன்னு வந்துச்சுன்னா நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்ல, 07 பிசியில் வச்சிடலாம். எப்படி அப்படின்னா, நேற்று மெம்பர்ஷிப் வீடியோலையுமே அதை ஃபாலோ சொல்லிட்டேன். 307 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா 207மே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 207 அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் 17ன்னு வந்துச்சு. அந்த 17க்கு ஒரு 67 வந்துச்சு. ஓகேவா, இப்போ இங்கே 27க்கு இங்கே ஒரு 77 இருக்குது. ஸோ அடுத்து 57, இது அடுத்து நமக்கு 7 இருக்கிறது 57 மட்டும்தான். அப்போது இந்த 57க்கு ஒரு 07 வந்து ஆகணும் இல்லையா. அந்த 07 நேற்றுமே கெஸ்ஸிங்கில் வந்துச்சு. அதனால் ஏபியில் 10ன்ற ஒரு நம்பரு வந்துச்சு. அதாவது இங்கே பாருங்கள் 10க்கு வந்து நமக்கு இங்கே ஒரு 10 வந்திருக்கு. அடுத்து இந்த 30க்கு ஒரு 30 வரலாம். அது 307 ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல. அப்போது 307 இன்றைக்கி ஒரு வேளை வரலைனாலுமே நம்ம அடுத்து கூட அதை 07 வச்சு ப்ளே பண்ணலாம். ஓகேவா, 307 அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் இப்போது 207மே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பாருங்கள், இங்கே ஒரு வேளை இந்த 10க்கு 20ன்னு வந்துடுச்சுன்னா நம்ம பிசியில் அதே மாதிரி 20ன்ற நம்பர் பிசிலையுமே ஃபாலோ பண்ணலாம், 30ன்ற நம்பர் ஏபியில் ஃபாலோ பண்ணலாம். பார்ப்போம், இன்றைக்கி 207ன்ற நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஓகேவா, நீங்கள் அதோட பாருங்கள் 307க்குமே ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த 783 பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 862ன்னு இருக்கா. இந்த 862 3 ஆப்போசிட் பண்ணுங்கள். அதாவது 8க்கு ஆப்போசிட் பண்ணி கீபோர்டில் 3 அப்படின்னு வைங்க. இந்த 62 இருக்கா, இந்த 62க்கு இங்கே இருக்கிற 82 அப்படியே ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 73. இங்கே ஏசியில் 73, 6ல் 2 நம்பர் ப்ளஸ் பண்ணால் 8, 783. அப்படியே கீழே பாருங்கள், இந்த 44க்கு டைரெக்டாக நமக்கு 44 பிசியில் வச்சு இந்த 6க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணுங்கள் 7, அதுக்கு ஆப்போசிட்டு. அதாவது இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியாச்சு, இங்கேயுமே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியாச்சு. அதாவது 6க்கு 2 கூட்டினா தான் 8, இந்த 6க்கு 1 கூட்டினா 7, அதுக்கு ஆப்போசிட்டு. ஓகே, கரெக்டாக கேமு ஃபினிஷு. இப்போது அதுக்கு அடுத்து அப்படியே நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 357க்கு 542ன்னு வந்திருக்கு. ஓகேவா, இங்கேயுமே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு. ஓகேவா, இங்கே 357, இந்த 57க்கு ஆப்போசிட் பண்ணால் 52, இந்த 3ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 4, 542. ஓகேவா, இப்படி தான் வரிசையாக வந்துன்னுக்குது. இப்போ இந்த 072 தான் நிற்கிது. இந்த 072 தான் நான் 207 வரும் அப்படின்னு ஐடியா பண்ணுறேன். அதுக்கு தான் இந்த பேட்டர்னையும் மேட்ச் பண்ணுறேன். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா பார்த்துக்குங்க. ஓகேவா, இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணுறேன். ஓரளவுக்கு நமக்கு 207ன்ற நம்பர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அப்போ இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருக்கு, இங்கே 2 நம்பர் ப்ளஸ் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ 2 நம்பருமே ப்ளஸ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, 2 நம்பர் ப்ளஸ் பண்ணால் நமக்கு இங்கே 407ன்னு வரணும்.
அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற 307 வரணும். ஸோ நமக்கு பிசியில் வந்து ஒரு 07 வைக்கிறோம். இந்த 02 இங்கே மேட்ச் பண்ணுறோம். அவ்வளோதான் கேம். 207ன்ற ஒரு நம்பரை எடுக்கிறோம். ஓகேவா? பாருங்கள் எப்படின்னு. ஸோ இந்த 44 எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இது எங்கே கொடுத்தேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுக்கும் வாட்ஸ்அப்பில் தான். ஏன்னா எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் பேசுனாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கடன் வச்சுட்டாங்க. புக்கிங் எடுத்தேன், கடன் வச்சுட்டாங்க. இப்போ ஃபோன் போட்டால் யாருமே எடுக்கிறதும் இல்லை. கேட்டால் ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, நீங்கள் போட்டிங்க கடமாகி போச்சு, நாங்கள் இன்னொரு இடத்துல ப்ளே பண்ணுக்கிறோம், அங்கே வின்னிங் வந்தால் கொடுக்குறோம் அப்படின்னு. ஒவ்வொருத்தர் ஒரு அதாவது நீங்கள் டிக்கெட் போடுறதுக்கு முன்னாடி இந்த காசை நம்மளுக்கு கொடுக்க முடியுமா, வின்னிங் வரலன்னான்னு யோசிக்கணும். ஓகேவா? அப்படி யோசிச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். டிக்கெட் போடுவோம், வின்னிங் வந்தால் பார்க்குவோம், இல்லைன்னா எவன் செத்தா நமக்கு என்னன்னு. இது எப்படி இருக்குதுன்னா, வின்னிங் வந்தால் கொடுக்குறேன், இன்னொரு இடத்துல ப்ளே பண்ணுக்கிறேன் அப்படின்னா, இவங்க ஏற்கனவே வேறு இடத்துல போட்டு அங்கே கடன் பண்ணிட்டு அங்கேருந்து எங்கிட்ட வந்திருப்பாங்க. இப்போ எங்கிட்ட கடன் ஆகிட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டுருப்பாங்க. இப்படியே ஏமாற்றினே போவாங்க. ஓகே, எதுக்கு இந்த மாதிரி ஏமாற்றி பிழைக்கிறதே தெரில. இந்த மாதிரி ஜென்மமெல்லாம் எந்த கெட்ட வார்த்தையில் திட்டுறதுன்னு தெரில. சரி, ஓப்பனாக இங்கே சொல்கிறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் ஏமாற்றி சாப்பிட்றதுக்கே தான் பார்க்கும். லாஸ்ட்டில் ஏமாற்ற முடியலன்னா திருடும். அதுவும் வேலை ஆகலைன்னா என்ன சொல்கிறது, வேறு எதனா அசிங்கமாக தான் சொல்லணும். சரி, வேணாம், நமக்கு தேவையில்லை. எப்படியாவது போயின்னு போகிறானுங்க. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியை வச்சு கூட சாப்பிடுவானுங்க. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, இன்னும் அசிங்கமாக கேட்கலாம் நம்ம. சரி, இந்த 44 எப்படின்றத மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து இதிலே ஏபியில் ஒரு நம்பர் வரணும், அதேமாரி நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?